கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக கலாத்தியர்களது நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது கலாத்தியரை பார்த்து சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லுகிறார். எதற்காக இந்த வார்த்தையை பவுல் உபயோகிக்கிறார் என்று சொன்னால், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக பலரால் மயக்கப்பட்டவர்களாக இயேசுவை விட்டு அவர்கள் விலகி செல்லுகிறார்கள். பலவிதமான போதனைகளை கேட்டு, பலவிதமான மக்களுடைய வார்த்தைகளை கேட்டு இயேசுவை விட்டு அவர்கள் விலகி போகிறார்கள். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், உங்களை மயக்கினவன் யார்? எனக்கு அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை கிருபைகளை பெற்றிருக்கிறோம். நாமும் இன்றைய நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது இந்த நவீன உலகத்திலே போதிக்கப்படுகிற பலவிதமான போதனைகள், நவீன போதனைகள் நம்மை மயக்கக்கூடியதாக இருக்கிறதா? ஆகவேதான் அன்றைய நாட்களில் கலாத்தியரை பார்த்து பவுல் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் எப்படி சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போனீர்கள்? ஒருவேளை இன்றைய நாட்களில் நம்மையும் பார்த்து பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக கேட்பாரானால் நம்முடைய பதில் எப்படியாக இருக்கும்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அவர் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஆகவே நம்முடைய பார்வை, நம்முடைய நோக்கம், இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், நான் அவரையே பின்பற்றி அவரையே நோக்கி கொண்டிருக்கிறேன். நம்முடைய எண்ணம் அதுதான். விசுவாசமாக நாம் அவரையே பற்றி பிடிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? பரிசுத்த ஆவியை கிருபையாக நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பாதையில் நாம் ஓட வேண்டியது அவசியம். பாடுகளும் பிரச்சனைகளும் வீணாய் போய்விடவே கூடாது. நம் வாழ்வில் எத்தனையோ பாடுகள் இல்லை, எத்தனையோ போராட்டங்கள். ஆனால் இவைகள் எல்லாம் எதற்காக? நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரோடு கூட நின்று நம்முடைய ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்க வேண்டும் என்பதற்காக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம் போதனைகளிலே நிலைத்திருக்கிறோமா? அல்லது பவுல் அப்போஸ்தலன் சொல்ல வண்ணமாய் புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொன்ன வண்ணமாய் ஒருவேளை நம்மளும் புத்தியீனமாய் இருப்போமானால், பலவிதமான வார்த்தைகளினால் மயக்கமுற்று இருப்போமானால், இந்த நாளில் நாமே மாற்றிக்கொள்ளுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய ஊழியக்காரன் உம்முடைய பவுலின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். எந்த மாயமான வாழ்க்கைக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. உண்மையிலே நிலையத்திற்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.